வணக்கம். இன்றைக்கி ஆகஸ்ட் 18 2025க்கான நடப்பு நிகழ்வுகளை பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் பற்றி நம்ம கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம முக்கியமான டிஎன்பிசிக்கு தேவையான தகவலை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தேசிய ஜனநாயக கூட்டணி அது என்டிஏ குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக தமிழகத்தைச் சேர்ந்த மூத்த தலைவரும் மகாராஷ்டிரா ஆளுநருமான சிபி ராதாகிருஷ்ணன் வயசு 67 வயசாகுது. அவங்கள தேர்வு செஞ்சுருக்காங்க. அப்போ இது நமக்கு ரொம்ப முக்கியமானது. ஏன் முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டலாக தற்சமயம் நாடாளுமன்றத்தில் 781 எம்பிக்கள் இருக்காங்க. அதில் 391 வாக்குகள் பெற்றோம் அப்படின்னு வச்சிங்களேன், இப்போ குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் வெற்றி பெறலாம். இப்போ இந்த வேட்பாளர் அதாவது என்டிஏ துணை குடியரசுத் தலைவருக்கான வேட்பாளரை யார் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிபி ராதாகிருஷ்ணன், தமிழகத்தை சேர்ந்தவர். அவரை வேட்பாளராக சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இவங்கள்ட்ட மொத்தம் 422 எம்பிக்கள் பலம் இருக்கிறதுனால இவங்க சூஸ் பண்ண வேட்பாளர் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. அப்படி வெற்றி பெற்றாங்க அப்படின்னா அந்த பதவி வகிக்கக்கூடிய 3வது தமிழகத்தை சார்ந்த குடியரசு துணைத் தலைவராக இவர் இருப்பார். அப்போ முதல்ல யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட்டின் முதல் குடியரசு துணைத் தலைவராக 1952லேருந்து 62 வரை யார் இருந்தார்னா சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன். அதுக்கப்புறம் 7வது குடியரசு துணைத் தலைவராக ஆர் வெங்கட்ராமன் இருந்தார் 1984லேருந்து 87 வரையும். ஸோ தமிழகத்தில் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்த காலகட்டம் இது. ஸோ அந்த டைம் பின்னர் இருவருமே குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். ஸோ இது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவரோட வரிசையெல்லாம் படிக்கணும். அப்போ நமக்கு தற்போது 781 வாக்குகள் அதாவது எம்பிக்கள் இருக்காங்க. அப்போ நமக்கு ஒரு துணை குடியரசில் ஜெயிக்கணும்னா எத்தனை வாக்குகள் வேணும் அப்படின்னா 391 வாக்குகள் வேணும் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு. அப்போ என்டிஏ வேட்பாளர் ஜெயிக்கணும் அப்படின்னா அவங்களோட பக்கத்தில் எத்தனை வாக்குகள் இருக்குது, எம்பிக்கள் இருக்காங்க அப்படின்னா 422 வாக்குகள் இருக்குது. கண்டிப்பாக இவர் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற சொல்கிறாங்க. அப்படி ஜெயிச்சா 3வது தமிழகத்தை சார்ந்த துணை குடியரசுத் தலைவர். இவரை பொறுத்தவரை நம்ம படிக்கணும் அப்படின்னா, ஏன்னா லாஸ்ட் குரூப் 4ல் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அப்படின்னா, இவங்க ஒரு பதவியில் இருக்காங்கன்னா முன்னாடி என்ன பதவியில் இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்கல்ல. ஸோ அப்போ இவர் மகாராஷ்டிராவோட ஆளுநராக இருந்திருக்காரு. சரிங்களா, இதை தெரிஞ்சு வச்சுங்க. நாட்டின் 14வது குடியரசுத் தலைவராக ஜெகதீப் தன்கர் அப்படிங்கிறவர் ஜூலை 21 தனது பதவியை ராஜினாமா செய்தார். அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ உடல்நல பிரச்சனைனால அவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா ராஜினாமா பண்ணியிருப்பார். ஓகே, அப்போ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உயிரிழப்புனாலேயோ அல்லது ராஜினாமானாலேயோ பதவி நீக்கம் உள்ளிட்ட காரணங்களால் முழு பதவிக்காலம் 5 ஆண்டுகளுக்கு குடியரசுத் தலைவர் பதவியிடம் காலியாக நேரிட்டால் கூடிய விரைவில் அந்த காலியிடத்தை நிரப்புவதற்கு தேர்தல் நடத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறது ஆர்டிக்கல் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிகல் 68(2). ஸோ நம்ம படிப்போம், ஆர்டிகல் 68 படிப்போம். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அது ரொம்ப முக்கியம். துணை குடியரசுத் தலைவர் பதவி காலியாக இருக்கும் பட்சத்தில் அப்படின்னா அந்த ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா சட்டப்பிரிவு 68, அதில் 68(2) அப்படிங்கிறது நம்ம கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியமானது. ஸோ நோட் பண்ணி வச்சுங்க. இது தேர்தலில் பார்த்தீங்கன்னா மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் உறுப்பினர் மட்டும்தான், அதாவது நியமிக்கப்பட்ட உறுப்பினரும் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினரும் கலந்துப்பாங்க. எந்த ஒரு மாநில சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினரும் போக மாட்டாங்க, எம்எல்ஏ போக மாட்டாங்க, எம்எல்சி போக மாட்டாங்க, யூனியன் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ போக மாட்டாங்க. ஸோ அது நமக்கு ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம், நமக்கு தெரியும். சரி, ஓகே. அடுத்தது நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இணைய வழியில் பயிர்க்கடன் அப்படி சொல்லி நமக்கு இது பண்ணியிருக்காங்க. ஸோ அது ரொம்ப முக்கியம். இதை இப்போ நாட்டிலேயே முதல் முறையாக தமிழகத்தில் இணைய வழியில் விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் வழங்கும் திட்டத்தை தருமபுரியில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தொடங்கியிருக்காங்க. சரிங்களா, அப்போ எந்த ஊரில் தொடங்கியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியமானது. தருமபுரியில் தொடங்கியிருக்காங்க. சரிண்ணா, தருமபுரியில். ஸோ நாட்டிலே முதல் முறை அப்படி சொல்கிறாங்க, இணைய வழியில் விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் வழங்கும் திட்டம். சரி, ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி சீர்திருத்தம் பண்ண போகிறாங்க. ஜிஎஸ்டி 2.0 அப்படின்னு சொல்லி இதெல்லாம் நமக்கு கொஸ்டின்ஸ் டிஎன்பிசியில் எதிர்பார்க்கலாம். ஸோ அடுத்த தலைமுறை, சரிங்களா, அடுத்த தலைமுறைகளான சரக்கு மற்றும் சேவை வரி அப்படின்னு சொல்லி ஜிஎஸ்டி 2.0 சீர்திருத்தம் தொடர்பான வரைவு அறிக்கையை மாநிலங்களவை பார்வைக்கு மத்திய அரசு அனுப்பி வச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. இதை பற்றி நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ என்ன அப்படின்னா,
அடுத்த தலைமுறைகளுக்கான சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி 2.0 சீர்திருத்தமானது இந்தியா வளர்ச்சியடைந்த நாடாக உருவெடுக்கும் பொழுது ஒரே விதமான வரி விதிப்பு மட்டுமே நடைமுறைப்படுத்துவதற்கான தொடக்கம் என மத்திய அரசு வந்து வட்டாரங்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ தற்பொழுது நடைமுறையில் வந்து 5, 12, 18, 28 ஆக்சுவலாக இது ஒரு டவுட் இருக்கும் எல்லாருக்குமே, இந்த 0% இருக்குமே, அப்போ மொத்தம் 5 இல்லை 4 அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் வந்து தற்பொழுது நடைமுறையில் வந்து 5, 12, 18, 28 ஆகிய 4 விகிதங்களை வந்து 5%, 18% என்ற 2 விகிதங்களாக குறைக்கவும், விலை உயர்ந்த 7 பொருட்களுக்கு மட்டும் வந்து 40 வரி விதிக்கவும் மாநில நிதியமைச்சர் குழு வந்து பார்த்தீங்கன்னா நிதி அமைச்சகத்துக்கு வந்து கடந்த வெள்ளிக்கிழமை பரிந்துரை செஞ்சுருக்காங்க. ஸோ ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தப்பட்டு கடந்த ஆண்டு, அதாவது இதுவரை வந்து ஜூலை எப்போ ஆரம்பித்தாங்க, ஜூலை 1. ஸோ இது வந்து 8 ஆண்டுகள் நிறைவதை அடுத்து வந்து நிகழாண்டுகளில் தீபாவளி தின பரிசாக அடுத்த தலைமுறைகளுக்கான ஜிஎஸ்டி சீர்திருத்தங்கள் மேற்கொள்வதாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து 79வது சுதந்திர தின உரையில் வந்து தெரிவிச்சிருக்கிறாரு. அப்போ இதை தொடர்ந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மக்கள் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் மீதான ஜிஎஸ்டியை வந்து குறைத்து நுகர்வை அதிகரிக்கும் விதமாக 4 ஜிஎஸ்டி விதம், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 5, 12, 18, 28 அதுலேருந்து என்ன பண்ணுறாங்க 2ஆக குறைக்க போகிறாங்க. ஸோ இதுதான் நிதியமைச்சர் பரிந்துரை செஞ்சிருக்காங்க. ஸோ 5, 18 என 2 விதங்களாக குறைக்க ஜிஎஸ்டி கவுன்சில் வந்து ஒப்புதல் அளித்தவுடன் இந்தியா வளர்ச்சியடைந்த நாடாக உருவெடுக்கும். அதன் பிறகு இந்த 2 விகிதங்களையும் ஒரே விதமாக மாற்றி எளிமையான வரி நடைமுறை அமலுக்கு கொண்டு வரப்படும். இதற்கு தொடக்கமே ஜிஎஸ்டி 2.0வோட சீர்திருத்தம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை நோட் பண்ணி வச்சுங்க. அடுத்தது ஓகே, விண்வெளி வீரர் வந்து சுமான்ஷி சுக்லா நாடு திரும்பி இருக்கிறாரு. ஸோ அதை பற்றி நமக்கு மக்களவை விவாதம் பற்றி நம்ம பார்க்கலாம், சரிங்களா? ஓகே, ஸோ சுக்லாவின் வருகையை தொடர்ந்து வந்து கொண்டாடும் வகையில் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இந்தியாவின் முதல் விண்வெளி வீரர் 2047க்குள் வளர்ந்த இந்தியா இலக்கை அடைய விண்வெளி துறையின் முக்கிய பங்கு என்ற தலைப்பில் மக்களவையில் திங்கட்கிழமை வந்து சிறப்பு வாதம் நடத்தப்பட உள்ளது. இது சும்மா அப்படியே ஒரு ஹெட்லைன் மாதிரி வச்சுங்க. 2027 செயல்படுத்தப்பட உள்ள இஸ்ரோவின் மனித விண்வெளி பயண திட்டம் ககன்யான் திட்டம். அப்போ ககன்யான் திட்டம் வந்து எப்போ வந்து பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ 2027 செயல்படுத்தக்கூடிய இஸ்ரோவின் மனித விண்வெளி பயண திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ககன்யான் திட்டம், அது எல்லாருமே தெரியும். இந்த திட்டம் அனுபவ ரீதியாக வந்து உதவும் வகையில் வந்து சுக்லாவின் சர்வதேச விண்வெளி நிலைய பயணத்துக்காக சுமார் 550 கோடி செலவிடப்பட்டுள்ளதாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க, கூறியிருக்காங்க. சரி, ஓகே, இதெல்லாம் நம்ம ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கலாம். கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்தவரை பெருசாக நிறையா அதிகமாகலாம் இருக்காது. ரொம்ப அங்கங்கே நமக்கு வந்து சிலபஸ் பேஸ் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஆனால் தனிப்பட்ட முறையில் படிக்கணும் அப்படின்னா அது 1 hour எடுத்துக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து வாய்ப்பு கிடைக்கும் போது அதை பயன்படுத்தி முக்கியமான பகுதியை வந்து நோட்ஸ் எடுத்துங்க. சரி, ஓகே. அடுத்து கமுதியில் அகழ்வை நடத்த பொதுமக்கள் கோரிக்கை விட்டுறாங்க. கமுதி அருகே பழங்கால பொருட்கள் மற்றும் வடிகால் அமைப்பு காணப்படுவதால் வந்து தமிழக அரசு இந்த பகுதியில் வந்து அகழ்வை நடத்த வேண்டும் அப்படின்னு கோரிக்கை எடுத்திருக்காங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிபி 13ஆம் நூற்றாண்டை சார்ந்த மாரவர்மன் சுந்தரபாண்டியனோட காலத்து நந்தி சிலைகள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பகுதியில் நீங்கள் வந்து அகழ்வை பண்ணீங்க அப்படின்னா தமிழக மக்களோட, அதாவது 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழக மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கிற அரிய தகவல்லாம் கண்டுபிடிக்க முடியும், தெரியும் அப்படி சொல்லி மக்கள் வந்து அங்கே உள்ள மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா முதலமைச்சருக்கு வந்து கோரிக்கை வைக்கிறாங்க. ஸோ அதை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ். ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து கண்டினியூஸாக கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இடையில ஒரு 2 நாள் போடாமல் இருந்தோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த வீடியோவை நம்ம அப்டேட் பண்ணுவோம். இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சுங்க, ரொம்ப முக்கியம். ஆகஸ்ட் 18க்குள்ள கரண்ட் அஃபேர்ஸ். தேங்க்யூ.